ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. எல்லாம் நிறைவாகட்டும். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 86வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே தொடங்க இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு அழைப்பாளரை வருகை புரிந்து அவருடைய தலைமையில் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு கூட்டமும் நடைபெறுவது வழக்கம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 86வது கூட்டத்திற்கு, அதாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திலே முதல் முறையாக நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சிக்கு அறிவகத்துக்கு வருகை புரியிருக்கிறார் திதி யோக கர்ண நிபுணர் உயர் திரு பேராசிரியர் தனியாசலம் ஐயா அவர்கள் இன்று வருகை புரிந்து அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கப்பட்டு இந்த விழாவின் முதல் முறையாக நாம் ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொருத்தரும் நம்ம அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு வழக்கம். அந்த வகையில் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா விழாவின் முன்னிலையாக சென்னையிலிருந்து ஜோதிடர், அதாவது உலக தமிழ் ஜோதிடர்கள் மகாஜன சங்கம் நிறுவனர் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயபிரதா மேடம் அவர்கள் இன்று விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பு பேச்சாளராகவும் விழாவின் முன்னிலையாகவும் சிறப்பு செய்ய இருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக உயர் திரு திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் உயர் திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கப்பட்டு இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பான நட்சத்திர பேச்சாளராக எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களும், எங்கள் அறிவத்தினுடைய இணைச் செயலாளர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள், வேந்தர் டிவி புகழ் உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்களும், எங்கள் நிர்வாகக்குழு பொறுப்பாளர் உயர் திரு சென்னிமலையிலிருந்து வருகை வந்திருக்கிற பாலு என்கின்ற முருகேசன் ஐயா அவர்களும், எங்கள் நிர்வாகத்தினுடைய செயற்குழு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஐயா அவர்களையும், திருமண பொறுத்தக வித்தகர் உயர் திரு துரைசாமி ஐயா அவர்களையும், திருச்செங்கோட்டிலிருந்து எங்களுக்கெல்லாம் மூத்த ஒரு ஆசிரியராக அனுபவமிக்கவராக இருக்கக்கூடிய சௌரிராஜன் ஐயா அவர்கள், இளம்பிள்ளை ஐயா அவர்களையும், அதே போல எங்கள் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளர் லட்சுமி நாராயணன் ஐயா திருச்சியிலிருந்து வருகை புரிய இருக்கிறார் ஐயா அவர்களையும், சின்ன ஐயர் ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்போடு அழைக்கப்பட்டு ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செய்வதில் என்பது மிகப்பெரிய ஒரு வல்லவராக இருந்து திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் இன்று நெட்டெடுக்கும் மூலம் பார்த்தவுடன் பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் ஒரு நுணுக்கமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இது கேட்கணும் அப்படின்றனாவே ஒரு ஆர்வங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் தூண்டக்கூடிய ஒரு விஷயம். வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா அவர்களை இப்பொழுது முதல் பேச்சாளராக பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதவர் பரபரமம் தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கென வணக்கத்தை உத்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கு பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கிடைச்சாத்தலை என்று சொன்னார். அந்த வகையிலே என்னுடைய முதல் உரையை தொடங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை நேரலையில் கண்டுகொளித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கன வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எப்பொழுது பேசினாலும் 3 தலைப்புகளிலே
எம்முடைய உரையை தொடங்குவேன். முதலாவதாக ஐயா சொன்னபடியே நெட்டெடுப்பு. இரண்டாவது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அதை ஒட்டிய உதாரண ஜாதகம். இப்போ நெட்டெடுப்பு என்பது ஒரு கருத்தை சொல்கிறோம் என்றால் அந்த கருத்து அப்படியே பொருந்தி வர வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 80-90 விழுக்காடு பொருந்த வேண்டும். அதான் நெட்டெடுப்பு ஜோதிடம். வகுப்பில் சொல்வார், கோடிட்ட இடத்தை நிரப்புக. அந்த ஒரே வார்த்தை தான். அந்த மாதிரியே இந்த நெட்டெடுப்பு இதில் 12ஆம் இடத்திலிருந்து ஒரு சில கருத்துகள். ஒரு ஜாதகத்திலே 12ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து 12ஆம் இடத்துக்குடையவன் சுபர் வீட்டில் இருந்தால் அவன் தான் சம்பாதிக்கின்ற காசை எல்லாம் நல்ல வழியில் செலவு செய்வான். அதே 12ஆம் இடத்தில் இருக்கின்ற 12ஆம் இடத்துக்குரியவன் சுபக்கோளாக இருந்து நவாம்ச கட்டத்திலே வந்து சுபர் வீட்டிலே நன்னிலையில் இருந்து அந்த வீட்டிற்குடையவன் ராசி சக்கரத்திலே 6, 8, 12 இல்லாமல் நண்பர் வீட்டில் இருந்தால் அவனும் சுப செலவு தான் பண்ணுவான். அடுத்ததாக 12ஆம் இடத்தில் பாபர் இருந்து 12க்குடையவனும் பாபர் வீட்டில் இருந்து இந்த இருவரையும் பாபக்கிரகங்கள் பார்த்தால் தேவையற்ற வீண் செலவு தான் பண்ணுவான். இந்த 12க்குடையவன் அம்சத்திலே நீசமடைந்து பகைவர் வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்குடையவனும் ராசி சக்கரத்தில் பாவர் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவன் பாவச் செலவு தான் பண்ணுவான். ஒரு ஜாதகத்திலே 2க்குடையவனும் 12க்குடையவனும் எவ்விடத்திலே சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு ஏற்ப அவனுடைய செலவுகள் அமையும். உதாரணமாக 12க்குடையவன் 11ஆம் வீட்டில் இருந்து அந்த 11ஆம் வீட்டுக்குள்ளும் 16 வீட்டுக்குடையவனும் அங்கே இருப்பானாயின் அவன் சிக்கனமாக செலவு செய்வான். அதே 12க்குடையவன் 12இல் இருந்து 11க்குடையவன் சேர்ந்தால் வரவு செலவு கரெக்டாக இருக்கும், மிச்சம் வச்சுக்க மாட்டான். ஒரு ஜாதகத்திலே 2ஆம் இடத்திலே ராகு இருந்து 12ஆம் இடத்திலே ராகு இருந்து அல்லது 12ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி இருந்து அவரை 6க்குடையவன் பார்த்தால் தன்னுடைய செலவை எல்லாம் சத்ரு மூலமாக இழப்பான். ஒரு ஜாதகத்திலே 12ஆம் இடத்திலே சுப கிரகம் இருந்து அந்த சுப கிரகத்தை குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் பார்த்தால் என்றால் அவனுக்கு சுப செலவுகள் அருமையாக செய்வான். செய்ய செய்ய அவனுக்கு காசு வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஜாதகத்திலே 10க்குடையவனும் 12க்குடையவனும் 2ஆம் இடத்திலே கூடியிருந்தால் அவன் எவ்வளவுதான் கடன் கொடுத்தாலும் வராது. அதே போல 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சுப கிரகமானது 12ஆம் இடத்திலே சுப கிரகம் இருந்து 12க்குடையவனும் வந்து
கேந்திர கோணங்களில் இருந்து அல்லது உச்சம் பெற்றிருப்பானாயின் அவன் ஆடம்பர செலவு பண்ணுவதில் சிறந்தவனாக இருப்பான். அதனால தான் ஒரு ஜாதக அலங்கார பாட்டு, அழகான பாட்டு சொன்னார். வார்மை சேர் வியத்தானத்தின் மன்னவன் சுபக்கோளாகி சீர்மை சேர் உச்சத்திலாவது கேந்திரத்திலாவது பரிந்து நிற்க பார்மை சேர் வியத்தானத்தில் சுபகரகம் இருக்க கூர்மை சேர் பரியங்கத்தில் குளவு பூச்சரங்கள் சூழ சூழும் செம்பெட்டு மெத்தை தூக்கன் மேற்கட்டி தூவம் தாளும் சங்கிலியால் தொங்கும் சப்பர மஞ்சத்தின் மீது ஏலும் நல் இசை யாழ்கொண்டே இசைப்பர் வாழும் மன்னவன் இவனே என்று வாழ்த்தினார். அப்ப இந்த 12ஆம் இடத்திலே சுபகுலகம் நன்றாக இருந்தால் அவன் ஆடம்பரமாக அழகாக வாழ்வான். அதே 2 குடையவரும் 12 குடையவரும் சேர்ந்து நட்பு கிரகமாக இருந்து 2ஆம் வீட்டில் இருந்தால் அருமையான அழகான வீடு கட்டுவான். இதே 2 குடையவரும் 12 குடையவரும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருந்தார்னு வச்சுக்க, அவன் மனைவியின் மூலமாக சம்பாதிப்பான். மனைவி சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால தான் சொன்னார் புலிப்பாண்டியார், வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, விரையாதிபதியும் குடும்பியும் கூடி ஏழில் நிற்க கூறப்பா குமரனுக்கு யோகம் சொல்லு, கோதையினுடைய பொருளும் சேரும், ஆரப்பா அரவத்தை பிடித்து வந்து ஆட்டுவிப்பான் பலருங்கான சீரப்பா போகருடைய கடாச்சாரத்திலே சிறப்பாக சொன்னேனாரு. ஆகவே இந்த நெட்டெடுப்பு ஜோதிடத்துக்கு ஒரு 10 கருத்து சொன்னேன், கிட்டத்தட்ட பொருந்தி வரும். அப்புறம் நான் என்ன தலைப்பு என்று எடுக்கலான்னு நினைக்கிறேன்னா, சென்ற மாதம் 2ஆம் பாவத்தை பற்றி பேசினேன். கிட்டத்தட்ட 3 கூட்டத்தொடராக பேசினேன் தொடர்ந்து. அப்புறம் சரி, இந்த 3ஆம் பாவம் பேசுவதற்கு செய்தி இருக்குமா, இல்லை 4ஆம் பாவம் தாவலாமா என்று நினைச்சேன். இல்லை, இந்த 3ஆம் பாவத்தை பேசிடுவோம். காரணம், பெரும்பாலும் இந்த 3ஆம் பாவத்தை அதிகமாக எடுத்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த 3ஆம் பாவம் ஜோதிடரை சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாவதும் 3ஆம் பாவம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த 3ஆம் பாவம் வர்றவன், அந்த காலத்தில் இருக்கவங்களாம் வர்றவெல்லாம் என்ன பண்ணுவான், 25 வருஷம் கழிச்சு முன்னாடி வந்து ஜோசியம் பார்க்க வர்றவன் 3 கேள்வி ரெடியாக கட்டி வச்சிருப்பான். ஜோசியரை, இந்த ஜாதகரோட கூட பிறந்தவர் எத்தனை பேர், இந்த ஜாதகருடைய அப்பா கூட பிறந்தவர் எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவர் எத்தனை பேர். நல்ல கேள்வி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த ஜோசியர்கள், இதில் நிபுணத்துவம் பெற்ற ஜோசியர்கள் வந்து வந்த உடனே கடை அடிச்சிருவான். சில பேர் வந்து அதில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சறுக்களை சரி பண்ணுறதுக்காக அவன் ஒரு குறுக்கோழியை தயார் பண்ணான். அது என்னன்னு சொல்லிடுறோம். அதனால என்ன பண்ணார்னா, குறுக்கோழியை வந்து அவனும் ஜோசியம் பார்த்தாங்க. அடுத்ததாக அதனால தான் இந்த ஜோசியர் என்ன பண்ணாங்கன்னா, சாஸ்திரத்தை கெடுத்தது சகோதர பாவம். ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க 3ஆம் இடத்துக்கு. ஏன்னா இவரால் சொல்ல முடியல, சொன்ன ஏதோ அங்கே இங்கே இடிக்குது. சரி, இதுக்கு மூல நூலில் ஏதாவது சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, மூல நூல்கள் நிறைய விதிகள் சொல்லியிருக்காங்க, எந்த விதியும் தெளிவாக இல்லை.
ஜாதக அலங்காரமாகட்டும், ஜாதக பாரி ஜாதகமாகட்டும், அதற்கடுத்தாற் போல மங்களேஸ்வரியமாகட்டும், இந்த நூல்களெல்லாம் படித்து பார்த்தோம்னு வச்சுக்க இல்லை. ஆனால் சொல்லுவாங்க விதிகள்லாம் நிறைய இருக்கும். அந்த விதிகள்லாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் பயன்படும். அதனால் என்ன சொன்னாங்கன்னா, புலிப்பாணியர் அதை கையை தொடலை. அது சகோதரத்தின் எண்ணிக்கைங்கிறது அந்த பேச்சுக்கே போகல. தாய்மகள் ஏசர் பார்த்தாலும் அதுக்கும் இல்லை. அதை விட குமாரசாமி ஆசிரியர் 3ஆம் பாவத்தை பற்றி ஒரு 3 பாட்டு மட்டும் எழுதிட்டு அவர் போயிட்டாரு, அதையும் தொடலை. அதே பின்னால் என்ன பண்ணாங்கன்னா, பின்னால் இப்போல்லாம் நிறைய பேர் புஸ்தகம் எழுதுகிறாங்க. ஒருத்தர் புஸ்தகம் எழுதினார் 3ஆம் பாவத்தை பற்றி. இந்த மூல நூலில் இருக்கிற கருத்தெல்லாம் கோத்து எழுதி ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டாரு. இன்னொரு ஆள் இருக்கான், 100கணக்கான புஸ்தகம் எழுதினாரு. நீ பேசாமல் உனக்கு என்ன தோணுதோ அதை எழுதிட்டு போகணும். தற்காலத்தில் இருக்கின்ற ஜோசியர் அவர்கள் ஜோசியத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு எழுதினார். என்னைய ஏமாத்துறாங்க? இந்த 3ஆம் பாவட்டத்துக்காக துருவ கணிதம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த துருவ கணிதத்தை தான் வெளிப்படையாக அந்த ஆள் புஸ்தகத்தில் எழுத ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. ஐயா, உனக்கு என்ன கருத்து தோணுதோ அதை எழுதிட்டு போ. அவன் துருவ கணிதம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அவன் எழுதிக்கிட்டு இருக்கான். அதை ஏன் நீ வெளிப்படையாக போட்டு உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாலும் ஜோதிடர் சும்மா இருக்க மாட்டாங்க. வேற ஆளை விட்டு, வெளியூர் ஜோசியரை விட்டு முதத்திரம் போனாங்க. ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து துருவ கணிதம் எழுதுனதான் கொடுத்தாங்க முதல் ஜாதகத்தை. போத்த உடனே இந்த துருவ கணிதத்தை வச்சுக்கிட்டு, அந்த ஆள் துருவ கணிதம் மோசம், துருவ கணிதத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு பேசுனா எழுதின ஜோசியர் இந்த துருவ கணிதத்தை வச்சுட்டு அழகா ஜோசியம் சொன்னார். பார்த்தான், இன்னும் அடுத்தால் ஒரு ஆள் ஜாதகத்தை கொடுத்தான், துருவ கணிதமே இல்லை. சொல்லியா பார்ப்போம். முதல் இருந்தனா அப்பன் கூட பிறந்தது 4ஆனாரு. இல்லையா 2 பேர் தான். அம்மா கூட பிறந்தது 3ஆன்னா, அம்மா கூட பிறந்தது 1 தான். இந்த ஜாதகருடைய உடன்பிறப்பு எத்தனைன்னா, அந்த ஆள் சொன்னார் 4 இருக்குன்னாரு. 4 இல்லை, கீழே இல்லை, ஒருத்தன் தாயான்னாரு. உடனே அந்த ஆள் பார்த்தான், ஜோசியர் என்ன கில்லாடியாச்சா, இந்த ஜோசியம் தப்புன்னுட்டான். இந்த ஜாதகம் எழுதப்பட்ட நிற தப்பு, இதில் பாதாசாரம் போடவில்லை, அது இல்லை, இது இல்லை, பாகை இல்லைன்ட்டான். அப்படியா, நீயே ஒரு ஜோசியத்தை கூடியா, எவ்வளோயா ஜாதகம் கணிக்க? 1000 ரூபாய். 1000 ரூபா கொடுத்த உடனே அந்த ஆள் ஜோசியம் எழுதினாரு. இவன் என்னென்ன விடை கேட்டு எழுதிக்கிட்டான் பாருங்க. அப்பனோட பிறந்தவங்க 2 பேர், அம்மா கூட பிறந்த 2 பேர், ஜாதகம் ஒருவன், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாயா உன் ஜாதகத்தை பாரு, நல்லா அருமையாக கணிச்சிருக்கிறேன் இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திசா புத்திய பலனை சொன்னார். அப்போ தான் சொன்னேன், ஏய்யா உனக்கே இந்த சகோதர பாவத்தை சரியாக எடுக்கல, எதுக்கு அந்த புத்தகத்தில் எழுதுனேன்னா? அப்போ நீ விளம்பரம் தேட, நீ ஜோசி, அந்த ஆள் ஜோசி ஒரு 100க்கு மேலே புஸ்தகம் எழுதியிருக்கான். நீ படிச்சிங்கன்னா, நீங்கள் படித்த புஸ்தகம், நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஜோசி அத்தனையும் மறந்தே போயிடும். ஆனால் மைல் கணக்கில் எழுதுவார், பாவம் பாவமா. ஆக எந்த ஜாதகமாக இருந்தாலும் மூல நூல் மட்டும்தான் ஒரு ஜாதகனை சிறந்த ஜோதிடனாக்கும். தற்காலத்தில் எழுதுகின்ற நூல்கள் அனைத்தும் ஏதோ அவருடைய கற்பனையில் எழுதப்பட்ட நூல்கள். சரி, ஆகவே 3ஆம் பாவத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு முன்னுரை கொடுத்தேன். அப்போ 3ஆம் பாவத்திலிருந்து என்னென்ன செய்திகளை தெரிந்து கொள்ளலாம், அதுக்கு அழகான ஒரு புலிப்பாணி பாட்டு சொன்னார். ஆனதோர் 3ஆம் இடத்தின் அரும் பலன்தான்
மானம், வீரியம் மற்றும் உயர் சேர்க்கை, தானம், யோகம், தைரியம், நற்சகோதரர்கள், ஈன வேலை, இருங்கலன் வீரமே. எந்த பாவத்தை எழுத்தினாலும் பாவத்தினுடைய முன்னுரையை படிச்சிருக்கணும். இப்போ இந்த 3ஆம் பாவத்தை கொண்டு என்னென்ன செய்யலாம்? அதான் சொல்றேன், ஆன 3ஆம் இடத்தின் அரும்பலம் தான் மானம். 3ஆம் அதிபதி கேந்திர திரிவுனா அவன் ரோசக்காரனா இருப்பான், அதான் மானம். அடுத்தப்பல வீரியம், எந்த நிலையிலையும் தன் நிலை தளர மாட்டான், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும். மற்றும் உயர் சேர்க்கைகை, நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு 3ஆம் பாவம் சிறப்பாக இருக்கணும். அடுத்தப்பல தானம், கொடுக்கின்ற குணம், யோகம், தைரியம், நற்சகோதரர்கள். 3ஆம் இடத்துல சுபக்கிரகம் இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சகோதரன் நல்ல கிரகம் இருந்துப்பான். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராகு இருக்குன்னு வச்சுக்க, மூணாம் இடத்துல ராகு இருந்தால் சகோதரர் இல்லைன்னு சொல்றோம், செவ்வாய் இருந்தாலும் சகோதரர் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, சகோதரர் இருக்காங்க. ஜோசியம் பொய்யா? எல்லாம் சரி. ஆனால் இவனுக்கு சகோதரர் இருப்பார்கள், அந்த சகோதரருடன் ஒற்றுமையாக இருக்க மாட்டான் 20 வயசுக்கு மேல. அடுத்தபல 3ஆம் இடத்தை சொன்னாரு, பேதமில்லாமல் உடன்பிறப்பை உரைக்க வேண்டும். உனக்கு வர 2ஆவது தம்பி எப்படி இருப்பான், 3ஆவது தம்பி எப்படி இருக்கான், சகோதரி எப்படி இருப்பான், அதான் பேதம் இல்லாமல் 3ஆம் இடத்தை உரைக்க வேண்டும். அடுத்தாப்புல அவர்தம் பராக்கிரமத்தை உரைக்கணும். ஜாதகத்திலே 3ஆம் இடத்தை கொண்டு அவருடைய பராக்கிரமம், தைரியசாலி. 3, 6 கூட சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்க. அதனால தான் சொன்னார், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் சொன்னார். எதையை எதிர்ப்பு நிற்கின்ற குணம். அதனால தான் குமாரசாமி ஆசிரியர் ஒரு பாட்டு 3ஆம் இடத்துல பற்றி அழகான ஒரு பாட்டு சொன்னார். மூமுதல்வன் குரு பார்க்க வக்கிரனை கூடி. மும்முதல்வன் யாருன்னா 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாயோடு கூடி குரு பார்க்க 3ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி அல்ல கேந்திரத்தில் இருந்தாலும் சரி மிக தைரியசாலி. அதனால தான் சொன்னார், மும்முதல்வன் குரு பார்க்க வக்கிரனை கூடி மூர்த்தம் உரின். அடுத்த கடி சொன்னார் பாரு, பாவர்கள் உபஜயமாகி நிற்கில். எந்த ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் சரிங்க, 3, 6, 10, 11 பாவர்கள் இருந்தால் நல்லதே செய்வார்கள். அதனால தான் சொன்னாருங்க, பாவர்கள் உபஜயமாகில். முதற்கோன் பம் முதல்வனை தழுவி பணி நிற்க. பணினா 3ஆம் இடம். 3 குடைவன் சந்திரனை தழுவி கெடாமல் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்தாப்புல சொன்னார், கேந்திரத்தில் பண்புடையோர் இருக்கில். அத்தனையும் கருத்து, அத்தனை கேந்திரத்தில் பண்புடையோர் நல்லவர்கள் கேந்திரத்தில் இருக்கணும். கெட்டவன் கேந்திரத்தில் இருந்தால் அவ்வளவுதான். இல்லை, கெட்டவன் கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பு. அந்த கெட்டவர்கள் எப்படி இருக்கணும், லக்கணத்திற்கு சுபாதிபதியாக இருக்கணும், சுபாதிபதியாக இருக்க வேண்டும். நல்லவர்கள் கேந்திரத்தில் அவங்களுக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டு, கேந்திராதிபதி தோஷம், அதையும் பார்க்கணும். அதனால தான் சொன்னார், யாரையும் பண்புடையவர்கள் கேந்திரத்தில் இருக்கில். அடுத்தவரி சொன்னார் பாருங்க, ரவி சுகி பணியை கூடில் தைரியவான். ஒரு ஜாதகத்திலே 3ஆம் இடத்துல சூரியனானான் பலவான் ஆவான். 6ஆம் இடத்துல சூரியனானாலும் பலவான் ஆவான். அதனால தான் சொன்னார், சூரியனை பற்றி சொல்லும் போது
என்ன 10-3-11 அந்த 10-3-11 பகலவன் இருக்க ஜாதகன் எத்தியை பணம் பதிப்பான் இதமாக வாழ்ந்திருவான் தோழி சங்கரானாரு. அப்ப 3, 6, 10, 11 என்ன உபயஸ்தானம் தானா? இவ்வாறு இருக்கின்ற இந்த உபயஸ்தானத்தோட இந்த ராகுவோ கேதுவோ சேர்ந்தா இன்னும் தைரியவான். அப்ப இந்த ராகு கேதுவை விட பலமானவர்கள் ராகு இது சூரியனை விட பலமானவர்களாக யார சொல்றாங்க? இந்த ராகு கேதுவை. அடுத்தவரி சொன்னாரு, கம் முதல்வன் பலவானை கூடி நின்றிட்டாலும் இந்த 3 குடையவன் நல்லவர்களை சேர்ந்து இருந்துட்டாலும். அடுத்தவரி சொன்னார் பாருங்க, சேயும் மதியும் பாருங்க, சேய் மெதி கத்தூரில் பராக்கிரமனாவான். இந்த சந்திரனும் செவ்வாயும் கூடி நல்ல ஸ்தானங்களிலே இருந்து விட்டால் அவனும் தைரியசாலி, எதையும் சந்திப்பான். அப்படியே அடுக்கடுக்கு அப்படியே பிச்சை எடுத்துட்டார் குமாரசாமி ஆசிரியர். அடுத்தாப்புல சொல்றார் பாருங்க, கருமத்து அண்ணலும் பாருங்க, அடுத்தாப்புல கருமத்து அண்ணலும் முதல்வனும். அதாவது கருமத்து அல்லன்னா யாருங்க? 10 குடையவன். முதல்வனா 3 குடையவனும். அணிமன்னன் 4 குடையோரும். 10, 3, 4 குடையவர்கள் யாரோட சேர்ந்துங்கிறாங்க? இதுல 3 பேர்த்துல ஒன்று சேய், ரவி, மதி, இவர்களில் ஒருவர் கூடின் அதிக பலவானாவான். இந்த 3 பேர் இருந்து இந்த 3 பேர்த்துல யார் ஒருத்தர் சேர்ந்துட்டானா அதிக பலவானாவான் சொல்லிட்டு அடுத்தாப்புல தைரியவான், அமர் வெல்லுவான், அமர் களம் வெல்லுவான். அமர் என்றால் போர், சண்டையில் வந்து அவன் தான் ஜெயிப்பான். அதான் அவன்கிட்ட போட்டி போட முடியாது எப்படின்ட்டு ஒரு 10 கருத்தை அழகாக குமாரசாமி ஆசிரியர் சொன்னார். சரி, இப்போ சகோதரத்தை பற்றி பேசணும். இன்னும் உள்ளுக்க தொடங்கலை. இப்போ இந்த சகோதர ஸ்தானத்தை பற்றி எப்படி குழப்பி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. அதை தெளிவாக சொல்லணும்னா அதுக்கு தெளிவான எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துங்க. உறவுள்ளோர்கள் 3 வந்து உண்மையாய் நிற்க சேயவனம் தரமிகு நட்போடு ஆட்சி உச்சம் நன்னூறு கோணம் பெரிய கேந்திரம் ஏறி நிற்க பிறையும் நன்னிலையாக இருக்க பரிவுள்ள சகோதரர்கள் 10 பேர் அவருக்குண்டு. இப்ப இந்த 3ஆம் பாவமானது இக்காலத்திற்கு ஏன் பொருந்தாது? அந்த காலத்தில் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஒருத்த வீட்டில் 4 பேர் இருப்பான், 5 பேர் இருப்பான், 8 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருக்காங்க. அது அக்காலத்தில் எழுதப்பட்டுள்ள பாட்டு. அதனால தான் சொன்னா உறவுள்ளோர்கள் 3 வந்து உண்மையாய் நிற்க. உறவுள்ளோர்னா யாருங்க? லக்கணத்திற்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் 3 நிற்க. அதான் உறவுள்ளோர்கள் 3 வந்து உண்மையாய் நிற்க. சேயவனும் செவ்வாய் தரமிகு நட்போடு ஆட்சி உச்சம் நன்னூறு கோணமாக பெரிய கேந்திரம் ஏறி நிற்கில் பிறையும் நன்னிலையாக, பிறையினா யாரு? சந்திரனும் நன்னிலையாக இருக்க பரிவுள்ள ஜாதகர் அவருக்கு 10 பேர் உண்டு. இன்னைக்கு போய் இந்த பாட்டு நடைமுறைக்கு ஒத்து வருமா? 3 பேர் இருந்தாவே அவனுக்கு வந்து அரசு ஊழியலாக இருந்தால் அவனுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன். ஐயோ என்னையா உனக்கு இதே வேலையான்றான். பெண்களுக்கு பிரசவ கால வெடுப்பு 2 குழந்தைகளுக்கு மேலே இல்லை. ஒருத்தன் 3வது குழந்தைக்கு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு மாநிலத்திலே 3வது குழந்தை கண்டாலும் அவங்களுக்கு விருப்பு கொடுன்னு அவன் சட்டம் போட்டான் ஒரு மாநிலத்தில். அப்ப இந்த பாட்டில் என்னன்னா பரிவுள்ளவர்கள் 10 பேர் உண்டு. ஜாதகனுக்குன்னா பரிவுள்ளர் எப்படி இந்த பாட்டு பொருந்தும்?
ஒரு ஜோசியர்கிட்ட போனோம், பேசணும். என்னையா இந்த பாட்டுக்கு எப்படியா பொருள் சொல்கிறதுன்னு. அவன் சொன்ன 10 பேர் சகோதரர் சொல்லியிருக்குல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, 3ஆவது வகுப்புன்னா. 3ஆவது வகுப்பு 3ஆவது வகுப்பு என்னது? ஈவு 3 மீதி 1. அவன் சொன்னான், மீதி இருக்கிற 1 தாயா சகோதரர் போயான்ட்டான். இது எப்படியா இந்த 3 எடுத்தேன்னு? அப்பாவுக்கு 1, அம்மாவுக்கு 1, சாலகுண 1, 3 இதான் போ. ஏன்னு என்ன அந்த கணக்கெல்லாம் நாமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். பாட்டானா எவ்வளவு அதை குறிப்பாக நம்ம சொல்லலாம். ஜாதகருடைய எண்ணிக்கை அடுத்ததாக சொன்னது, சொன்னதோர் 9 சோமனும் நிற்பான் ஆகில். பாருங்க, சொன்னதோர் 9 சோமன் இவன் அன்னைக்கு அன்னையோடு பிறந்தவர்கள். இந்நிலத்தில் ஈன்ற அன்னைக்கு இடம் தொடை மச்சம் சொல்லு. எவ்வளவு லொல்லு ஆளு பாருங்க. சொன்னதோர் 9 சோமனும் நிற்க இந்நிலத்தில் ஈன்ற அன்னைக்கு இடம் மச்சம் சொல்லு. அன்னவளுடன் பிறந்த பேர் 6 பேர், கூட பிறந்தது 6 பேர், பின்னனாய் இருப்பது 2. 1 6ன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது 2ன்ட்டாரு. எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு அங்கே ஒரு ஜோசியம் சொன்ன வந்தாங்க, ஒரு குடுகுடுப்ப மாதிரியா. ஒரு ஆள் 50 ரூபா காசை வச்சான். நீ சொல்கிற ஜோசியம் உண்மையாக இருந்துச்சுன்னா 50 கொடுத்துக்க, இன்னும் 100 தர்றேன்னா. அப்படியா? அந்த ஆள் சொன்னான். அவன் இவன் இந்த ஆளை போல எத்தனை பேர்த்த பார்த்துட்டு வந்திருப்பான். அடிச்சான், கையை பார்த்தான். கருவில் உதித்தது 5, காட்சிக்கு 4, ஆட்சிக்கு 3, அரசுக்கு 2, நிச்சயம் 1ன்னா. என்னையா சொல்ற நீ? நான் என்ன சொன்ன? கரெக்டாக சொல்லுன்னு. நீ என்ன சொல்ற? கருவில் உதித்தது 5, காட்சிக்கு 4, ஆட்சிக்கு 3, அரசுக்கு 2, நிச்சயம் 1ன்னு சொல்றிய. இதை நான் எதை எடுத்துக்கிறேன்னா? அவன் சொன்னா, நீ சொல்லியான்னா? இல்லை 2 பேர். நான் என்னையா சொன்னேன்? ஆட்சிக்கு 3, அரசுக்கு 2 சொன்னேன். நீ 2 பேர் தான்யா, நீ உயிரோடு இருக்கீங்களையா, அரசாளுறீங்களையா இந்த பூமியிலேன்ட்டான். ஒரே அடிக்கலாம். அவன் எவ்வளவு குறுக்கு. நம்ம நாச்சு துருவ கணிதம் எழுத அதே இதை எழுதுறான். அவன் ஒரே அடி அடிச்சுட்டான். அவன் துருவம் மீற முடியாது. சரி, அடுத்ததாக ஆகிய 2 3 அரவமும் அந்தணன் என்றால் தாகிய தகப்பனோடு பிறந்த சகோதரர்கள் 6 பேர். ஏகியதெல்லாம் நாசம் இருப்பது 2 சொல்லு. வாகிய தாயார்தானம் வாய் மௌனியாமே. இது வீமகவி பாட்டு. இப்ப இவரு ஆகிய 2 3 அந்தணன் இருப்பான். ஆகிய 2 3 அறவும் அந்தணன் நிற்பால். தாகிய தகப்பனோடு பிறந்தவர் 6 என்று சொல்லிட்டாரு. பெரும்பாலும் இந்த பாட்டெல்லாம் ஒரு 70 பேர்த்துக்கு சரியா ஒத்து வருது. அப்படியே ஒத்து வருதுங்க. இப்ப இந்த சொன்னதார் 9 சோமனு நின்றாலே இந்நிலத்தில் ஈன்ற அன்னைக்கு இடந்தோட மச்சன் சொன்ன பாருங்க, அது ஒரு நண்பர் ஜாதகம். அப்படியே அவன் கூட இருந்தது 6 பேர். சரி, அப்ப இப்படி இதனுடைய பாட்டுகள் கொஞ்சம் முரணாக தான் இருக்கிறது. இப்ப சரிங்க, இந்த
அப்போ இந்த சகோதர பாவத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் வர்றோம். முதல் இடத்துல 3ஆம் இடத்தை கொண்டு என்னென்ன சொல்லலாம்னா, இதெல்லாம் முன்னுரை கொடுத்தோம். 3ஆம் இடத்தை வைத்து ஆயுள் ஸ்தானத்தை சொல்லுனார். 2வது போகஸ்தானாரு, பராக்கிரமஸ்தானம், அப்புறம் தான் சகோதர ஸ்தானத்துக்கு வந்தார். இப்ப எப்படி இந்த ஆயுள் ஸ்தானத்தை 3ஆம் இடம்னு எப்படி சொல்றீங்க? 8ஆம் இடம் தானே ஆயுள். அதனால தான் ஒரு ஆத்திர அழகான தாண்டவ மாலையில் ஒரு பாட்டு போனார். 8ம் அதற்கு 8ஆம் இழந்தனையும் ஆயுள் என்று திட்டமுடன் எடுத்துரைப்பாய் மாமையிலே சீரிலா நட்டத்தை மாரகம் என்றுடைத்த மாமையிலே கலிசூழ் அம்புழுவில் உள்ளோருக்குனார். ஒரு ஜாதகத்திலே 8ஆம் இடம் ஆயுளை வளர செய்கின்ற பாவம். அதனால தான் ஆயுள் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறோம். அதை போல 3ஆம் இடமும் ஆயுளை வளர செய்கின்ற பாவம். அதனால தான் 8ம் அதற்கு 8உடனையும் 8ம் அதற்கு 8ஆம் இழந்தனையும் ஆயுள் என்று எடுத்துரைத்தார்னா, இந்த 8ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 8-3க்கு விரயஸ்தானம் என்னங்க? 2-7. இது 2-7 மாரகம். 8ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம் 7ஆம் இடம். 3ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம் 2ஆம் இடம். ஆகவே 2-7 மாரகம் என்று நம்முடைய பாரம்பரிய ஜோதிடர்கள் ஆரம்ப காலத்திலே தான் முன்னோரை பண்ணாங்க. 2ஆம் இடத்தின் அதிபதியோடு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் மாரகம் செய்யும். ஏன் சொன்னாங்க? 2ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருக்கு, அங்கு தனஸ்தானமாச்ச. அந்த 2ஆம் இடத்தில் இருக்கின்ற சுப கிரகமாக இருந்தாலும் அவருக்கு மாரக ஆதிபத்தியம் வந்திருந்தா கண்டிப்பா அதை செய்வாங்க. அதனால தான் 7ஆம் இடத்தை விட 2ஆம் இடம் மாரகஸ்தானத்திலே வலுவானதுன்னு சொன்னான். பிற்காலத்தில் வந்த ஜோதிடர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சரத்திற்கு 2-7, ஸ்திரத்திற்கு 3-8, உபயத்திற்கு 7-11 பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த 2-7 நாம் கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நண்பர் ஜாதகம், புலிப்பாணியார் பாட்டு அழகலாம். அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளை, அட்டமத்தன் 3இல் அமர்ந்தவாறும் கறந்திட்டேன் கரூரில் இருந்து வந்த காளை அவன் 100 ஆண்டு வாழ்வான். பறந்திட்டேன் பகைவரும் எதிர்த்தானானே படை கொண்டு போர் செய்வான் காலை. குறித்திட்டேன் போகருடைய கலாச்சாரத்திலே கொற்றவனே புலிப்பாணி சொன்னேனார். ஆரம்ப காலத்தில் இந்த நூலை பாட்டை படிக்கும்போது எனக்கு பொருள் விளங்கலை. 8 குடைவன் 3இல் இருந்தால் அவனுக்கு ஆயில் கெட்டி கெடாம இருக்கணும். துலா லக்கணம் நண்பர் ஜாதகம் 3ஆம் இடத்திலே சுக்கிரன், லக்னாதிபதி சுக்கிரன். இப்போ நம்ம ஆயில் மட்டும் இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை. ஆயிலை மட்டும் எடுத்துக்கிறோம். இதுவரையிலையும் 4 ஆக்சிடென்ட் ஆச்சார். ஒன்று வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட்டு, வாக்கிங் போகும்போது ஆக்சிடென்ட் விழுந்தார், ஆற்றுல ஓடும்போது விழுந்தா 5 ஆக்சிடென்ட் ஆச்சு. ஐசியூவில் 3 தரம் போயிட்டு வந்தார்.
ஒன்றும் அசைக்க முடியல அவர் ஆயில. அதனால தான் நினச்சிக்கிட்டேன், புலிப்பாணியார் எழுதின பாட்டை அப்போ தான் அறிந்திட்டேன் இந்து மூன்று சொல்ல கேளாய் அட்டமத்தின் மூன்றில் நிற்க கரண்டிட்டேன் கருவூலிலிருந்து வந்த காளையவன் 100 ஆண்டு வாழ்வான்ட்டார். அடுத்த ஒரு கருத்து சொல்கிறோம் பாருங்க. 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம், எந்த கிரகம் நீசமாகும்னு பாருங்க. 3ஆம் இடத்தில் நீசமாகின்ற கிரகமானது 6, 8, 12 இருந்து பாவர் சேர்க்கை ஏற்பட்டால் ஆயிலுக்கு குறை வைத்திரும். ஆனால் தான் புலிப்பாண்டியாரே இன்னொரு பாட்டு சொன்னார், உடல் உயிருக்கு 3 குடையவனோடு மந்தன் கூடி ஓர் ராசியில் இருக்க. பாருங்க, லக்னத்துக்கு 3 குடையவன், ராசிக்கு 3 குடையவனை இருவரும் சேர்ந்து ஓர் ராசியில், அவன் மந்தனோடு கூடி ஓர் ராசியில் நிற்க திடமுடன் அவர் திசா பொசிப்பில், பாவகிரகம் பார்க்கணும், திடமுடன் அவர் திசை பொசிப்பில் நஞ்சுண்டு மாவானார். பழமுடைய ராகும் இவரோடு கூடி நின்றால் பாசத்தால் இவன் உயிர் போகுமா. இப்படிதான் ஒரு ஜாதகம் கிடைச்சது. என்ன இந்த பாட்டு? பாசத்தால் உயிர், படமுடைய ராகும் அவருடன் கூடி நின்றால் பாசத்தால் அவர் உயிர் போகுமா. வண்டியில் கேட்டான் பின்னாடி, நண்பா எங்கே போகிற? பக்கத்து டவுனுக்கு போகிறேன்னா. ஏய் நீ வாடா, நீ வர. நண்பா உனக்காக நான் எதையும் செய்வேன், நீ கூப்பிட்டு நான் வரமாட்டேனான்ட்டு போய் உக்காந்துக்கிட்டு போனான். கடைசியில் அவன் முன்னாடி ஓட்டம் தப்பிச்சுக்கிட்டா இவன் போயிட்டான். அதான் சொன்னார், படமுடைய ராகுவும் அவருடன் கூடி நிற்க பாசத்தால் உயிர் போகுமா. சரி, அடுத்ததாக போகம். இந்த போகமானது என் வகை போகம்னு சொன்னார். 3ஆம் இடத்தை மேலோட்டமாக நானும் சொல்லிட்டு போயிடுவோம். அது எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் 2-3 மாதம் இழுத்தாலும் விட மாட்டோம். நான் படித்தது மாதிரி இருக்கட்டும், கேட்குறவங்க கேட்டாலும் சரி, கேட்காதவங்க கேட்காட்டியும் அதை பற்றி இல்லை. நான் முழுமையாக படித்து ஏதோ வளரணும். இப்போ 3ஆம் இடத்துக்கு போகஸ்தானம்னு சொன்னாங்க. போகமானது 8 வகைப்படும். அவன் எதில் குறியாக இருக்கானோ அதுதான். போகு பெண் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் ஒன்று. அடுத்தது ஆடை. சில பேர்த்துக்கு இந்த உடுப்பதிலே ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவான். அப்படி இப்படி பார்த்துக்கான், இப்படி பார்த்துக்கான், இப்படி பார்த்துக்குவான். அப்போ ஆடை. அப்புறம் ஆபரணம், இதுவும் போகும் ஆசை. என்னென்ன சொன்னார் பாருங்க. பெண்ணோ ஆணோ பெண்ணு, ஆடை, ஆபரணம். அடுத்தாப்புல என்னன்னா பரிமளம். பரிமளம்னா என்னன்னா, சில பேர் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சென்ட் அடிச்சுக்குவான், புஷ் புஷ்னு அடிச்சுக்குவாருங்க. நம்ம தலைவர் வாங்கி வச்சிருந்தா கூட நான் கூட இப்படி அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தான், அவர் வாங்கி வைக்கல. அப்ப பரிமளம் அது 3ஆம் இடத்துக்குரியது. அடுத்த போசனம், சாப்பாடு, அது 3 கூட வர. சாப்பாடு முடிச்சுட்டா என்ன இருங்க, தாம்பூலம். 3ஆம் இடத்துல சுபகிரகம்னா வெத்தலை பார்க்க போடு. அதுதான் உனக்கு பரிகாரமே. நிச்சயமா அதை நீங்க செஞ்சு பாருங்க, அது உனக்கு சக்சஸ் ஆகும். போஜனம், தாம்பூலம், பரிமளம். அடுத்தாப்புல சொன்னார் பாட்டு, நல்ல பாட்டல் கேளு. பூவவலி. பூவவலின்னா என்னங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா தான் தூங்குறதுக்கு அல்லது உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போட்டு கட்டில் மெத்தை வாங்கிட்டு அப்படி ஜம்முன்னு வச்சிருப்பான்.
அதுக்கு பேர் தான் புவவலி. எவ்வளவு அழகாக போகம் என்றால் என் வகை போகம் என்பதை எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுறாரு. இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அனுசரணை அவன் இருந்தால் தான் இதெல்லாம் அவனுக்கு அமையும். 3ஆம் இடம் ஆடை. என்னோட ஜோசியர் பார்த்தாரு, ஓ நீ செலவு சட்டை போட்டு போற, எதுக்கு உங்ககிட்ட 3ஆம் இடத்துக்குடைய ராகு சேர்ந்துருக்காரு, கேது சேர்ந்துருக்கா, அதனால் நீ போட்டிருக்கிற புது சட்டை போட்டினா அதில் கருப்பு மைய அடித்து ஒரு ஓரமாக தடிக்கிட்டு போனா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் அவர்கிட்ட சண்டைக்கு போகல, எவ்வளோ அழகாக அவர் சிந்திக்கிறார். அப்போ தான் பார்த்தேன் 3ஆம் இடத்து அதிபதியோட ராகுவோ கேதுவோ கூடியிருந்தால் நீ போடுகிற ஆடையில் ஒரு சொட்டு இருக்கணும். அப்படி சொட்டு வைக்காம நான் போயிட்டேன்னு வச்சுக்க, நான் டீ குடிச்சேன்னு வச்சுக்க, டீ குடிச்சு சிந்தி என் சட்டையில் முன்னாடி எப்படி கரையை வந்தே தீரும். அந்த ஜோசியம் எவ்வளவு அழகாக வேலை செய்து பாருங்க. முடிச்சிடலாம். அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது எவ்வளவு அழகாக எவ்வளவு நுணுக்கமாக வேலை செய்துங்க. ஆயுள் சொன்ன 3ஆம் இடத்துல, 2வது பராக்கிரமம் சொன்னோம், அதுக்கு அப்புறம் போகம் சொன்னோம், அடுத்தாப்புல சகோதரரை எடுத்துக்கிறோம். நிறைய பேச வேண்டி இருக்கிறதுனால ஒரு 40 நிமிடத்திலே நான் முடித்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் போகும்போதே. ஏன்னா தலைவர் பேச மாட்டேங்கிறாரு, அவர் கடைசியாக பேச விட்டு அவர் கருத்தை பிடிக்க முடியல. அதனால் இன்றைக்கி தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் நான் பேசுனதுக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டான் தலைவரை. இப்போ இந்த 3ஆம் இடத்துல சுருக்கமாக சொல்லிட்டு முடிச்சுறான். அந்த பாட்டில் ஒரு பாட்டு சொல்லலாம், 3ஆம் இடத்தை பற்றி என்னைய செய்தி சகோதரன் எப்படியா கண்டா, 3ஆம் இடத்தில் இருந்தார் ஓதும் 3ஆம் இடத்தின் 3ஆம் இடத்தை கொண்டு துணைவர் பலனை சொல்லுங்கள். 3ஆம் இடத்தில் இருந்தார் கண்டார் பாருங்க, நலமுடன் அவர் ஆட்சி உச்சம் அறிந்து சகோதரரை உரைப்பாயாக. நல்லா தானே சொன்னாரு. 3ஆம் இடத்திலே நல்ல கிரகங்கள் என்ன, ஓதும் 3ஆம் இடத்தை கொண்டு துணைவர் பலனை சொல்லுங்கள். ஓதும் 3ஆம் இடத்தில் இருந்தார் கண்டார் தன்மை அறிந்து இன்னமும் அவர்களுடைய ஆட்சி உச்சம் நட்பறிந்து சொல்லுவாயின்னு சொல்லிட்டார்ல. ஆனா கடைசியில் ஒரு பாட்டு அந்த ஆளே சொன்னாரு, என்ன சொல்லிட்டாரு, திங்களும் பொன்னனும் சுங்கனும் தளர்விதா மேதைதானும் துங்கமாய் மூன்றில் நின்றால் துணையனும் சங்கோதரன் இவனுக்கு இங்கு இல்லைக்கான் ஒருவரே. நீ தானே பாட்டு சொன்ன, 3ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருந்தால் சகோதரருக்கான்னு சொல்லிவிட்டு, இது கௌசிக சிந்தாமணி பாட்டு. அப்ப சகோதரர் இல்லை. அப்ப எங்க எந்த கிரகம் 3ஆம் இடத்துல இருந்தா அவனுக்கு சகோதரர் இருக்கும். அதனால தான் எங்க போனாலுங்க ஒரு விதி இருந்தால் அந்த விதிக்கு ஒரு விதி இருந்தால் 3 விதி விலக்கு இருக்கும். அடுத்த சொன்னார், மருவும் குசனும் மகிழ்வுடன் மூன்றினில் பெருமையாய் இருக்க பார்க்க ஒருமையாய் உதித்த ஜாதகருக்கு அருமையாய் வரும் சகோதரர் அற்பம். இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சகோதரர் இல்லை. சகோதரர் ஒரு வரியில் சொல்லிருந்தான். மருவும் குசனும் மகிழ்வுடன் மூன்றில், அது நல்ல நிலையில் இருந்தான். பெருமையாய் இருந்தாலும் பார்த்தாலும், நான் 50 ஜாதகம் பார்த்தேன். 50 ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, 45 பேர்த்துக்கு சகோதரர் இருக்கு. இந்த ஜோதிட விதியை நாம் எப்படி தீர்மானிப்பது என்பதை அடுத்த மாதம் இதே 3ஆம் பாவம் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு
இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.